துபாயில இருந்து 4 நேரத்துல வந்துட்டோம். ஏர்போர்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர நேரத்துக்கு மறுபடியும் துபாய்க்கே போயிருக்கலாம் போல. என்ன டிராபிக். சரி, விழுப்புரத்துக்கு சீக்கிரம் ஒரு பஸ் எந்த பக்கம் தேடுவோம். விழுப்புரம். இந்த இருக்கியா. விழுப்புரம் போற மட்டும் யாரு பாயிண்ட் இடையில எங்க நிக்காதே. எக்ஸ்கியூஸ் மீ சார், விழுப்புரம் போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. என்ன சார், விழுப்புரமா? நார்மல் கிளாஸா பிசினஸ் கிளாஸா? வாட் இஸ் திஸ்? நார்மல் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ்? சார், பிசினஸ் கிளாஸ்னா புது மூவி, கூலா ட்ரிங்க்ஸ், சுட சுட ஃபுட்டு கிடைக்கும் சார். பாரு, 5 வருஷம் தான் ஊர்ல இல்ல, பிளைட் ரேஞ்சுக்கு பண்றீங்களேப்பா. சரி, துபாயில இருந்து வேற வர்றோம், அதே ஃபீல்ட்ல ஊருக்கு போயிட வேண்டியதான். பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் ஒண்ணு கொடுப்பா, போய்தான் பாப்போமே. 1500 சார். விழுப்புரத்துக்கு 1500. சரி, ஒரு நாள் தானே, சூடா வேற சோறு போடுறாங்க. இந்தாப்பா 1500 புடி, பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் ஒண்ணு கொடு. கொண்டா. அது சரி, பஸ்ல இருக்குது ஒரு டிவி, நார்மல் கிளாஸுக்கும் பிசினஸ் கிளாஸுக்கும் ஒரே படம் போட்டா அது எப்படியா பிசினஸ் கிளாஸ் ஆகும்? பிசினஸ் கிளாஸுக்கு மட்டும்தான் சார் சினிமா. ஓ, அது எப்படியா? ஓடிடி மாதிரி எது புது டெக்னாலஜியா? இங்க சீட்டுக்கு பின்னாடி எது டிவி ஸ்கிரீன் இருக்க மாதிரி தெரியல. ஆமா, பேச்ச குறைச்சிட்டு மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணு. எது ப்ளூடூத்தா? இதான் உன் லேட்டஸ்ட் டெக்னாலஜியா? நான் வீட்டுல போய் படம் பார்க்க கேட்கலையா, டிராவல் டைம்ல படம் பார்க்கணும். சரி, எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடு, ஷேரிட்ல அனுப்புறேன். எதுக்கு 50 ரூபா? யா, துபாயில இருந்து வர 50 ரூபாய்க்கு அழுகுற. ஆமா, நான் துபாயில இருந்து வரேன்னு உனக்கு எப்படியா தெரியும்? யா, நீ தானே சொன்ன துபாயில இருந்து வரேன், அதே ஃபீல்ட்ல விழுப்புரம் போயிடணும்னு. ஆஹா, நம்ம தான் சொன்னோமா? இவன்ட்ட எதையும் உளராம இருக்கணும் போலயே. இந்த 50 ரூபா ஷேரிட் ஆன் பண்றேன், நல்ல புது படம் அனுப்பு. என்ன புது படம் பாக்குறச்சி? பாகுபலியா கேஜிஎஃப்பா? பாகுபலி கேஜிஎஃப்பா? ஏன் பருத்தி வீரன் இல்லையா? ஏண்டா, பாகுபலி கேஜிஎஃப் புது படமா உங்க ஊர்ல? இல்லையா பின்ன? எங்க ஊர் பெரியகுளம் தியேட்டர்ல இப்பதான் அந்த 2 புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. யாருக்கும் தெரியாம தியேட்டர்ல கேமரா வச்சு ஷூட் பண்ணி சிடி போட்டிருக்கோம். என்கிட்ட கேட்டா பாகுபலி கேஜிஎஃப் ஹெச்டி பிரிண்டே கொடுத்துருப்பேனே. வேணுமா வேண்டாமான்னு சொல்லு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. காசை வேற கொடுத்து தொலைச்சிட்டேன். சரி, அனுப்பி விடு, டவுன்லோட் ஆனதும் டெலிட் பண்ணிக்கிறேன். சரி, ட்ரிங்க்ஸ்னு ஒண்ணு சொன்னீங்க, அது எப்ப கொடுப்ப? அலையாதையா, பஸ் அவுட்ரு போகட்டும். ட்ரிங்க்ஸுக்கும் பஸ் அவுட்ரு போறதுக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் ஃப்ராடுத்தனம் பண்ணிடுவானா? சாச்சா, அப்படிலாம் இருக்காது. அவன் மூஞ்ச பார்த்தாலே 3 பவுன் செயினை ஏறுறப்ப கொடுத்துட்டு இறங்குறப்ப வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட கிளியரான மினரல் வாட்டர் மூஞ்சி. A few moments later. டீ காஃபி. பிசினஸ் கிளாஸ் மட்டும் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கோ, வண்டி 10 நிமிஷம் நிக்கும். எது? அடே ஃப்ராடு கண்டக்டர், நில்றா. உன்ன போய் மினரல் வாட்டர் மூஞ்சி நம்புறனே, இப்படி காவா தண்ணி மாதிரி கலங்களா இருக்கியடா. யா, துபாயில என்ன தண்ணி கேன் போடுற வேலை பார்த்துட்டு இருந்தியா? ஏண்டா, மூவி தான் ஏமாத்தின. சரி, ட்ரிங்க்ஸா தருவன்னு பார்த்தா வித்துட்டு வர டீ காஃபியை வாங்கி குடிக்க எங்களுக்கு தெரியாதா? வித்துட்டு வராங்களோ விற்காம வராங்களோ, வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் தான் ஃப்ரீ. அதுலயும் பாருங்க, இன்னைக்கு நம்ம பஸ்லயே நீங்க மட்டும்தான் பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றீங்க. பிடிங்க, இந்தாங்க ட்ரிங்க்ஸ். எது? இந்த கல்யாண வீட்டுல கலவண்டு வந்து 5 ரூபா வாட்டர் பாட்டில் தான் ட்ரிங்க்ஸா? இதை சொல்லி என்கிட்ட 1500 ரூபா வாங்கியிருக்கேன்டா. ஃபுட்டாவது ஏதாவது சாப்பிட்ற மாதிரி தருவியா, இல்ல டேப்லெட் ஒண்ணு கொடுத்து போட்டுக்கோங்க, வயிறு ஃபில்லான மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவியா? திண்டிவனத்துல திரும்புறப்ப எழுப்பிடுறேன் சார், சூடா பரோட்டாவும் சால்னாவும் கட்டி கொடுப்பாங்க. ரன்னிங்லயே வாங்கிக்கோங்க, 50 ரூபா தான். அதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஏமாந்துடாத சார். பஸ் கிளம்ப 2 மணி நேரம் ஆகும். பக்கத்துல வாய்க்கால தண்ணி போகுது, போய் குளிக்கிறோம், குளிச்சுட்டு வந்துருங்க. பஸ் முன்னாடியே பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டுருவோம். A few moments later. என்னையா, பொங்கல் அன்னைக்கு குழம்பு சவுண்ட் தான் போடுவாங்க, ஜிங்கிள் பெல் ஸ்பாட் எல்லாம் போடுறீங்க? அது கிறிஸ்துமஸ் லீவ் கிளம்பின பஸ் சார். என்னையா வெடிலாம் வெடிக்குது? சாக்க குறைங்க, அது தீபாவளி கிளம்பின பஸ். ஆஹா, பஸ் ஸ்டாண்ட்ல என்ன இவ்வளவு கூட்டம்? பஸ்ஸுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை இவங்களும் நம்மள மாதிரி தீபாவளி முடிச்சுட்டு சென்னை கிளம்பிட்டாங்களோ? நாங்கெல்லாம் யாரு? சென்னையில இருந்து கிளம்பும் போதே ரிட்டர்ன் டிக்கெட் எஸ்இடிசில புக் பண்ணிட்டு தான் நான் மதுரைக்கே வந்தேன். கொஞ்ச நேரத்துல நம்ம புக் பண்ண பஸ் வந்தோடனே ஜம்முன்னு ஏறி போயிட வேண்டியதான். 2 hours later. இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம பஸ்ஸை இன்னும் காணோம். சரி, ஆபீஸ்ல போய் விசாரிப்போம். அண்ணே, சென்னைக்கு 8 மணிக்கு போற பஸ்ல புக் பண்ணிருந்தேன், இன்னும் பஸ் வரல, எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. எங்க டிக்கெட் காப்பி கொடுப்பா? இந்தாங்கண்ணே. தம்பி, நீ புக் பண்ண பஸ் இந்நேரம் சென்னைக்கே போயிருக்கும்பா.
காலையில 8 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு நைட் 8 மணிக்கு பஸ் ஏறி வரேன். ஏன் அடுத்த தீபாவளிக்கு வர வேண்டியதானே? ஹலோ சார், ஹலோ ஹலோ. யோ, என்ன ரூமா புக் பண்ணிருக்க? ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்? சாரி சார், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்ததுனால அசந்து தூங்கிட்டேன் சார். இந்த எடுத்துறேன் சார். என்ன நகரவே இல்ல சார்? அங்க ஃப்ரெண்ட்ல பாருங்க, இடமே இல்ல. எங்க வண்டியை நகர்த்துறது? 10 மினிட்ஸ் முன்னாடியே முன்னாடி இருக்க கார் 10 இன்ச் நகர்ந்துருச்சு. இப்ப கூட 4 இன்ச் நகர்ந்துருச்சு. வேமா வண்டி அடியா. சென்னை மட்டும் ஏறிக்கோ, இடையில எங்க நிக்காது. காந்திபுரம்ல எடுத்தா நெக்ஸ்ட் சென்னை தான். சென்னைக்கு என்ன டைமுக்கு போவீங்க? காலையில ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் போயிடு தம்பி. சொந்தக்காரங்களாம் சொல்லிடுப்பா. இது அட பிக்கப் பண்ண வருவாங்கல்ல, அதுக்கு சொன்னேன்ப்பா. சரி உள்ள ஏறு. 6 hours later. டீ காஃபி. பஸ் 10 நிமிஷம் நிக்கும். டீ காஃபி சாப்பிடுறவங்க டீ காஃபி சாப்பிடுவாங்க. மணி 5 ஆச்சு. சென்னை வந்துட்டோமா? சென்னை பக்கத்துல வந்துட்டோமா? எது சென்னை பக்கத்துலயா? தம்பி, இப்பதான் நம்ம கோயம்புத்தூர் அவுட்டர் வந்திருக்கோம். ஹலோப்பா, விக்ரவாணி டோல்கேட்ல இருக்கேன்ப்பா. டீ குடிக்கலான்னு வந்தேன். A few moments later. இப்ப யாரு? ஹலோப்பா, விக்ரவாணி டோல்கேட்ல தான் இருக்கேன்ப்பா. அந்த பக்கம் டீ சரியில்லைப்பா, அதான் மறுபடியும் டோலுக்கு இந்த பக்கம் உள்ள டீ கடையில டீ குடிக்கலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்தியா? சொல்லு சார். என்ன காலையில இருந்து உள்ளே வெளியே விளையாடுற மாதிரி டோலுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்க? காசு நிறைய புழங்குதோ சார்? அதான் 3000 பாஸ் வாங்கிட்டோம்ல. இந்தியா ஃபுல்லா எண்ணி வச்சுலாம். எல்லா டோல்கேட்டுக்கும் எத்தனை தடவை வேணா போகும்ல. ஆமா சார், வரியா? திண்டிவனம் டோல்கேட்ல பரோட்டாவும் சால்னாவும் சூடா பார்சல் கட்டி தருவான். போய் வாங்கிட்டு வரலாம். ஹலோ டோர் ஓபன் பண்ணியா? ஹலோ பையா, டோர் ஓபன் பண்ணுப்பா. இடமில்லை சார், உள்ள இடமில்லை. ஓபன் பண்ண மாட்டான். உள்ள ஓபன் பண்ண முடியாது. இடமில்லை சார், போங்க சார். எது ஓபன் பண்ண மாட்டியா? ஓபன் பண்ணியா? போலீஸ் கூப்பிடவா? கூப்பிடு சார். என்ன பயமா எனக்கு? இடமில்லை சார் உள்ள. போலீஸ் வந்தாலும் ஓபன் பண்ண மாட்டான். போலீஸ் வந்தாலும் ஓபன் பண்ண மாட்டியா? இடமில்லை சொல்லிட்டு இருக்கோ. போ சார், போய் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஏறோ. எது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஏறவா? அரே பகவான், கொஞ்சம் இந்த ட்ரெயினை வேகமா எடுக்க சொல்லு. கண்ட கழுசலையெல்லாம் வந்து தட்டி உயிரை வாங்குதுங்கோ. அவர் இல்ல, வேற எவரு சொன்னாலும் ட்ரெயின் எடுக்க மாட்டாங்க. இது ட்ரெயின் எடுக்க மாட்டாங்களா? என்ன சாப் சொல்றேன்? ஆமா, நீ டோரை ஓபன் பண்ணாதானே எடுக்க முடியும். நான் டோரை ஓபன் பண்றதுக்கும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் தான்டா இன்ஜின் டிரைவரு.